எங்கேங்க வரீங்க? எனக்கு தெரியாது நீங்கள் தான் ஈவோட அண்ணன்னு. நீங்கள் என்ன அவ்வளோ க்ளோஸாகவே இருக்கீங்க? இல்லை, ஜஸ்ட் வெறும் ஹாய் பாய். ஈவா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஓ, ஆனால் உண்மையிலேயே ஈவாக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாருப்பா, நான் தெரியாதனமா அந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். ஆனால் இது ப்ளீஸ். எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அம்மா யார்கிட்டயும் சொல்லல. நான் திடீர்னு பார்த்தபோது கேட்டேன். சாரி. இங்கே என்ன? பின்ன ஹாஸ்பிட்டல் எதுக்கு வருவாங்க? அம்மா, நீ டென்ஷனாக இருக்க போல. நீ என்ன ஃபாலோ பண்றியா? என்ன? பொய் சொல்லாத. ஐயோ, சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். உண்மையாவா? சத்தியம். அது குடி, ஆறிருப்பது குடி. அப்புறம் சொல்லு. ம், சொல்லு. சொல்லு. இந்த லிவிங் டுகெதரை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? என்கிட்டயே கேக்குற? ஆமாம். ஏய், உனக்கு ஒரு வேலை இல்லையா? இதுக்கு தான் சொல்லணியா? அன்னைக்கு வீட்லயும் இதை சொல்லதான் வந்தியா? என்ன? அன்னைக்கு வீட்லயும் இதை சொல்லதான் வந்தியா? ம், நான் உனக்கு கேட்கவா? நான் அன்னைக்கு பாடினத நீ ரெக்கார்ட் பண்ணி குரூப் ஃபுல்லாக போட்டல? கண்டுபிடிச்சிட்டியா? ஆனால் நான் பேர்லாம் சொல்லவே இல்லை. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதில்ல. நான் பாடினதை அனுப்பும்போது அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்கணுன்ற மரியாதை இருக்கணும்ல. இது வெறும் பாட்டு தானே. நீ ஊன் சேர்ல உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவியோ? நீ எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கோவப்படுற? என்ன என்ன உனக்கு பிரச்சனை? தெரிஞ்சுக்கிட்டு என்ன? உன்கிட்ட சொல்யூஷன் இருக்கா? முடியும். உன்னால ஒரு மயிரும் முடியாது. மாறா, எனக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உன்கிட்ட ஒரு லஸ்ட் தோன்ற இஷ்டம். அதை விட்டுட்டு லவ் பண்ணவோ அந்த மாதிரி ஒன்றும் டைப் இல்லைனா எனக்கு உன்கிட்ட அது தோணவும் இல்லை. அப்புறம் நீ என்னை தொட்டா கூட எனக்கு எந்த ஃபீலும் வராது. புரிஞ்சுதா? ஸோ எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. சரி, ஓகே. இனிமே ஒழுங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இனிமே எதை பத்தியும் விசாரிக்க வராது. செட் ஆக்கிட்டல. நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நான் அங்க உட்காந்துட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் மாறா, உன்னை தேடி போலீஸ் எல்லாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். என் பேரை எதுவும் சொல்லலையே? நான் அதை சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இது தப்புப்பா.
உன் கைக்கு என்னாச்சு? அது ஒரு சின்ன காயம். இப்படி வா. தெரியணும்ல. வா. சரி, உங்ககிட்ட 2000 ரூபா இருந்தா கூட பில்லு கட்டணும். உன் கைக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒருத்தன் வெட்டிட்டா அறிவாளால. ஆ? வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் தான்ப்பா. அவன் வீட்டுக்குள்ள போய் 2 மிளகா பறிச்சிட்டானா, அருவாள் எடுத்து 2 வெட்டு வெட்டிட்டா. தொடையில ஒரு வெட்டு இருக்கு. என்னத்த சொல்ல. ஒன்று தெரியுமா, அவன் வீட்டையே நான் மொத்தமா இடிச்சிட்டேன். ஜேசிபி வச்சு இடிச்சிட்டேன். இப்போ போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. நீ ஒன்று பண்ணு, ஒரு 5000 ரூபா கொடு. அட என்கிட்ட காசு இல்லை. இங்க பாரு, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. போயிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க? டிப்ரெஷனா? டீப். டிப்ரெஷன் இல்லையா? அவளுக்கும் உனக்கும் செட் ஆகலையா? சரக்கடிக்கலாமா? ஆ